பல பேர் இப்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விசேஷனத்தை பார்த்ததற்கு பிறகு ஒரு போலீஸ்கார் விசாரிப்பான்னு சொல்லிடுவாங்க. யாருக்கு உங்களுக்கு கண்டக்டர் இருக்குன்னா பொம்பளை கைது கட்டிடுவாங்க. அதே அடிப்படா வேற செய்தி பண்ண போறாங்க. இது நடக்க போகுது. ஆகவே விசில் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவன் நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறார். வெற்றியை எந்த சக்தியாலும் எடுத்து நிறுத்த இயலாது. நம்முடைய வலிமையை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. எங்கே இருந்து கேட்டாலும் அவருக்கு தான் ஓட்டு. அதை விட நான் பல இடங்களில் பேசினேன். துபாயில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பேசினேன். அவர் சொன்னார்கள், பல நாடுகளில் இருந்து எப்போது தேர்தல் வரப்போகிறது. இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சி காணப்போகுது. 3 லட்சம் பேர் வெளிநாட்டிலிருந்து இவருக்கு வாக்களிப்பதற்காக எந்த தேதியை தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் நாட்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு வாக்களிப்பதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், இந்த தலைவரை மிஞ்சுவதற்கு இனி இந்தியாவிலே எவர்கள் என்று அதுதான் நடக்கப் போகிறது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகிறது. நல்லாட்சி தமிழகத்திலே வரப்போகிறது. தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே உருவாக்குவதற்காகத்தான் துடித்து கொண்டிருக்கிறார். மக்கள் சக்தி எந்த சக்தியாலும் இனி தமிழ்நாட்டை மாற்றி காட்ட முடியாது.